கட்சி ஆரம்பிச்சுங்க, நிறைய இளைஞர்கள் அந்த கட்சியில் இருக்காங்க. திமுக இளைஞர்கள் எந்த தாக்கத்தை ஏற்படுத்தும், அதை முறியடிக்க எவ்வளவு சவால்களா இருக்கு? யாரு ஆரம்பிச்சாலும் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் யாரை பற்றியும் கவலைப்படாது, யாரை பற்றியும் அச்சப்படாது. மக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் பக்கத்தில் இருக்கிறார்கள். அதை நாடாளுமன்ற தேர்தலில் 40 தொகுதியிலும் மகத்தான வெற்றியை தந்து நம்முடைய கழக தலைவர் இன்றைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவருடைய திட்டத்தை இதெல்லாம் ஏற்றுக்கொண்டு இந்த இயக்கத்திற்கு வாக்களித்திருக்கிறார்கள். எனவே எங்கள் யாரை பற்றியும் கவலை இல்லை. இருந்தாலும் எங்களுடைய பயணம் தொடர்ந்து நடைபெறும். மக்கள் பணியை நாங்கள் ஆற்றிக்கொண்டோம். திராவிட முன்னேற்ற கழகம் என்னும் மாபெரும் இயக்கத்தில் அதனுடைய துணை அமைப்புகளில் ஒன்றான இளைஞர் அணியில் உறுப்பினர் இல்லந்தோறும் உறுப்பினர் சேர்க்கிற என்கிற திட்டத்தின் அடிப்படையில் நம்முடைய கழக தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் தளபதியுடைய அறிவிப்புக்கு இணங்கவும் கழக இளைஞர் அணியுடைய செயலாளர் தமிழ்நாடு அரசினுடைய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் மாண்புமிகு சகோதரர் உதயநிதி அவருடைய அறிவிப்புக்கு இணங்கவும் கழக இளைஞர் அணியுடைய மாவட்ட அமைப்பாளர்கள், மாநகர அமைப்பாளர்கள், துணை அமைப்பாளர்கள், அதேபோல ஒன்றிய நகர பகுதி கழக இளைஞர் அணியுடைய அமைப்பாளர்கள், துணை அமைப்பாளர்கள்லாம் ஆங்காங்கு நிர்வாகிகள் ஒத்துழைப்போடு, தாய் கழகத்தினுடைய ஒத்துழைப்போடு, மற்ற துணை அமைப்புடைய ஒத்துழைப்போடு இல்லந்தோறும் சென்று கழக இளைஞர் அணியிலே உறுப்பினர் சேர்க்கை நடைபெற்றது. அதற்காக உறுப்பினர் அட்டை அங்கே சென்னையிலே தலைமை கழகத்தில் பதிவு செய்யப்பட்டு அவர்களுக்கான உறுப்பினர் அட்டை வழங்கப்படுகிற நிகழ்வு இன்றைக்கு சிறப்பாக நடந்திருக்கிறது. இதில் பல்வேறு இயக்கங்கள் கூட இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சருடைய தலைமையிலான இந்த இயக்கத்தில் இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இளைஞர் அணியில் அவர்களெல்லாம் தங்களை உறுப்பினராக பதிவு செய்ய வேண்டும் என்ற ஆர்வத்தோடு இணைந்திருக்கிறார்கள். அவர்களை திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக வருக என வரவேற்கிறோம். அதேபோல அதில் ஏறத்தாழ இன்றைக்கு 100 பேர் மாற்று இயக்கத்திலிருந்து சேர்கிற நிகழ்ச்சி நடைபெற்றிருக்கிறது. அதேபோல இன்றைக்கு நம்முடைய நேற்றைக்கு நடைபெற்ற திருப்பூர் தெற்கு மாவட்ட நம்முடைய கழகத்தினுடைய பிரதிநிதிகள் மாவட்ட பிரதிநிதிகள் கூட்டத்தில் அங்கேயும் உறுப்பினர் அட்டை கழக இளைஞரணியுடைய உறுப்பினர் அட்டை பதிவு செய்தவர்களுக்கு உறுப்பினர் அட்டை வழங்கிய நிகழ்ச்சி நடைபெற்றது. எனவே இனி ஆங்காங்கு இன்றைக்கு நம்முடைய தோழர்கள் அவருக்கு உறுப்பினர் அட்டையை கொண்டு போய் இல்லம் தேடி அவர்கள் உரியவரிடத்தில் ஒப்படைக்க இருக்கிறார். கட்சி ஆரம்பிச்சுங்க, நிறைய இளைஞர்கள் அந்த கட்சியில் இருக்காங்க. திமுக இளைஞர்கள் எந்த தாக்கத்தை ஏற்படுத்தும், அதை முறியடிக்க எவ்வளவு சவால்களா இருக்கு? யாரு ஆரம்பிச்சாலும் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் யாரை பற்றியும் கவலைப்படாது, யாரை பற்றியும் அச்சப்படாது. மக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் பக்கத்தில் இருக்கிறார்கள். அதை நாடாளுமன்ற தேர்தலில் 40 தொகுதியிலும் மகத்தான வெற்றியை தந்து நம்முடைய கழக தலைவர் இன்றைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவருடைய திட்டத்தை இதெல்லாம் ஏற்றுக்கொண்டு இந்த இயக்கத்திற்கு வாக்களித்திருக்கிறார்கள். எனவே எங்கள் யாரை பற்றியும் கவலை இல்லை. இருந்தாலும் எங்களுடைய பயணம் தொடர்ந்து நடைபெறும். மக்கள் பணியை நாங்கள் ஆற்றிக்கொண்டோம்.